3-in-1 senior living apartment. 1. Senior citizen kana perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. சார் சுப்ரீம் கோர்ட்லேயே நேற்று கோபாலகிருஷ்ணன் ஒரு பெரிய லாயரு, அவர் ஜெயலலிதாவுக்கே லாயராக இருந்தவர். அவர் நேற்று பேசின பேச்சை கேட்டு ரொம்ப சிரிச்சிட்டாங்க நீதிபதிகள்லாம். என்ன பேசினா தெரியுங்களா? கூட்டத்தில் ஆசிட் அடித்தாங்களாம். சதி திட்டம்னா சுப்ரீம் கோர்ட்டில் கேட்க மாட்டாங்களா? சதி திட்டத்துக்கு என்ன ஆதாரம் கேட்பாங்கள்ல. சுப்ரீம் கோர்ட்டில் உட்காந்துருக்க ஜட்ஜெல்லாம்னா வகிக்கிறதுக்கு உட்காந்துக்கிறாங்க. நம்மளும் அதுக்கு பொறுப்பு. எப்படின்னா, இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார்னு நம்ம எவ்வளோ நேரமாக போட்டுட்டு இருந்தோம் அந்த ஸ்லைடை. 4 மணி நேரமாக அந்த ஸ்லைடை போட்டோம். எல்லா சேனலும் உங்கள் விஜய் உயிர் என வருவார். சார் நீங்கள் புஷியானந்த் மாதிரி பேசுறீங்க. இட்டுன்னு போகிறது தான் பெரிய பிரச்சனை எங்களுக்கு. அவர் கப்பலில் பாண்டிச்சேரியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த சிங்கம் 3 படத்தில் வர ஜானி மாதிரி சுற்றி இருந்தார் அவர். அதுக்கப்புறம் அஸ்ரா கார்க்கு கிட்டே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போனோன்னே அண்ணன் கரையேறிட்டார். ஏன்னா அஸ்ரா கடல்லையே பிடிச்சி கழுத்தை நெரிச்சிடுவார்னு நல்லா தெரியும். கரையேறிட்டு அண்ணன் இப்போ சித்தூர் பக்கத்தில் உட்காந்து. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் நக்கீரன் பிரகாஷ் சார் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சார். வணக்கம் சார். வணக்கம் வினோத் ராஜா சார். வணக்கம். விஜய் குறித்த விஷயம் தான் சார் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஃபுல்லாமே ஒரு பெரிய ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கிறதுல 16 நாளாக அவங்க சைடில் இருந்து விஜய் கட்சியிலேருந்து கரூர் பிரச்சனை பற்றி யாருமே வாயை திறந்து பேசவே இல்லை. ஆதவ் அர்ஜுனா தற்போது தான் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு. 16 நாளுடைய அதனுடைய துக்கம் அனுசரிச்சுட்ருக்குறோம். எங்களோட அடக்க முடியாத ஒரு துயரத்துக்குள்ளே நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். 16 நாளைக்கு அப்புறம் நாங்கள் பேச போகிற விஷயம் தான் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுதுன்னு சொல்லி பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் வீடியோ கால் பேசினார் சார். வீடியோவில் பேசினார். அதுனா 5ஆவது நாளே பேசினார் வீடியோவில். மக்கள் முன்னாடி டிவி முன்னாடி மைக்கில் பேசல. மைக்கில் பேசலையே தவிர அவர் வீடியோவில் பேசினது ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஒளிபரப்பாச்சு. சிஎம் சார், நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, நான் இங்கே இருக்கிறேன், இல்லைன்னா ஸ்டுடியோ ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னாரு. அதெல்லாம் 16 நாள் முன்னாடி இல்லையா சார்? இப்போ இவர் நாளைக்கு ஆட்சியே அமைச்சிட்டார் சார். ஒரு பெரிய டிசாஸ்டர் ஒன்று நடக்குது. நிறைய ஜனங்க செத்து போகிறாங்க. அப்போது மைக்கு நீட்டுறாங்க விஜய் முன்னாடி. அட்லீஸ்ட் எடப்பாடி மாதிரி நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னாவது சொல்லணும். இல்லை, மக்கள் செத்துட்டாங்க, 16 நாள் கழிச்சு தான் நான் பேச முடியும். துக்கத்தில் இருக்கேன். அவரை முழுமையாக வாட்டி கட்சியில் எல்லாரையுமே வாட்டி வதச்சி அப்படி பதில். முக்கியமாக அவங்க கட்சியினுடைய நபர்கள் தான் நிறைய பேர் செத்துருக்காங்க. துக்கத்திலிருந்து வெளியில் வர முடியலங்கிறாங்க. அதான் சார், செத்தவனில் முஸ்லீமும் கிறிஸ்டினும் இருக்கான்ல, அவனுக்கு எங்கே 16 நாள்? யோ, நீயே ஜோசப் விஜய் தானேயா, உனக்கு எங்கேயா 16 நாள் இருக்குது? ரைட்டா? நீ குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டா நீ இந்துவா? இல்லை, கிறிஸ்டின் தானே நீ. அப்போ உனக்கு எங்கே 16 நாள் இருக்குது சார்? இந்த 16 நாள் கான்செப்டே அரசியலுக்கு உதவாது சார். சார்பற்றவர் சார் விஜய். அதான் ரொம்ப சார்பற்றவர். ஓகே, ஃபைன். அதுக்குள்ள எடுத்துட்டாரு. விஜய் தானே பயன்படுத்த விஜய் தான் பயன்படுத்துகிறாரு. உங்கள் விஜய் உயிர் என்ன வருவேன்னா உயிர், உங்கள் விஜய் உயிரை என்ன வருவேன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் நடக்கும்போது நீங்கள் 16 நாள்லாம் பார்க்குறது கிடையாது. ரைட்டா? உண்மைகளை கொண்டு வருவேங்கிறார் அவர். 16 நாளைக்கு அப்புறம் நிறைய உண்மைகள் வெளியில் வருங்கிறார் சார். சுப்ரீம் கோர்ட்லேயே நேற்று கோபாலகிருஷ்ணன் ஒரு பெரிய லாயரு, அவர் ஜெயலலிதாவுக்கே லாயராக இருந்தவர். அவர் நேற்று பேசின பேச்சை கேட்டு ரொம்ப சிரிச்சிட்டாங்க நீதிபதிகள்லாம். என்ன பேசினா தெரியுங்களா? கூட்டத்தில் ஆசிட் அடித்தாங்களாம். நடத்திருக்காங்க. தடியடி இல்லை, ஆசிட் அடிச்சிட்டாங்க. ஏற்கனவே அந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் பொண்டாட்டி சொல்லிச்சு இல்லையா, இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா? ஸ்ப்ரே யூஸ் பண்ணி மயக்கம் போட வச்சு அதுக்கு மேலே மக்கள் அதுக்கு மேலே அதை இவர் சொல்கிறார் சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ சதி திட்டம்னா சுப்ரீம் கோர்ட்டில் கேட்க மாட்டாங்களா? சதி திட்டத்துக்கு என்ன ஆதாரம் கேட்பாங்கள்ல. சுப்ரீம் கோர்ட்டில் உட்காந்துருக்க ஜட்ஜெல்லாம்னா வகிக்கிறதுக்கு உட்காந்துக்கிறாங்க. அவங்க கேட்பாங்க இல்லையா? அதையே அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, இவர் உண்மைகள் என்ன சொல்லுவார்? இவர்
அதே கேள்வி தானே வந்து சுப்ரீம் கோர்ட்டும் கேட்டிருக்குது. வந்து மதுரையில் ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது, சென்னையில் ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது, அங்கேயும் விசாரிக்கிறாங்க, இங்கேயும் ஒரு நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, அங்கேயும் ஒருத்தர் கொடுக்குறாருங்கிறதையும் கேட்டிருக்காங்களே அந்த இடத்துல. சார் அதே ஜட்ஜு தான் மகேஸ்வரி, அந்த ஆஞ்சநேயர் பெஞ்சு தான் இன்னொன்று கொடுத்துருக்கு தெரியுங்களா, கிட்னி ராக்கெட். அதுக்கு வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து பிரேமானந்த் சின்ஹா மதுரை சவுத் ஜோன் ஐஜி மூலமாக கொடுத்தது வந்து அது தப்புன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு போகுது கோர்ட்டுக்கு, கரெக்டுன்னு தீர்ப்பு கொடுக்குது. அதே பெஞ்சு தான் கரெக்டுன்னு தீர்ப்பு கொடுக்குது. அதே பெஞ்சு தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கரெக்டுன்னு. சார் மதுரையில் நடக்கிறது வந்து சிபிஐ விசாரணை வேணுமா வானாமான்றது தான் டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி நடக்குது. டிவிஷன் பெஞ்சில் ஒரு நீதிபதி முன்னாடி தான் மற்ற விஷயங்கள்லாம் நடக்குது. ரைட்டுங்களா? இங்கே நடக்கிறது வந்து ஒரு அரசியல் கட்சி ஊர்வலம் நடத்தினா இல்லை மாநாடு நடத்தினா அதை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுன்ற வழக்கு தான் செந்தில் சார் முன்னாடி நடந்துட்டு இருந்தது. ஸோ அதில் தான் ஒரு அப்சர்வேஷன் பாஸ் பண்ணுறாரு, தகுதியே இல்லை, தலைமைத்துவமே இல்லை. அது ஒரு நீதிபதி சொல்லலாமா சார்? சொல்லலாம். ஏன் சொல்ல முடியாது? அரசியல் கட்சி தலைவரை வந்துட்டு நீதிபதிகள் இது போன்ற விமர்சனங்கள் வந்துட்டு பண்ணலாமே. ஜெயலலிதாவை சொன்னாங்களே, டிக்குன்ஹா சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி வாங்கினே போனீங்கன்னா நிலத்தை 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் ஏக்கரை வாங்கிட்டு போனீங்கன்னா இந்தியாவே நீங்கள் வாங்கிடலான்னு சொன்னார். உங்கள் ஊழல் பணத்தில் நீங்கள் இந்தியாவையே வாங்கி விடுவீர்கள். இது வந்து அதிகாரமும் ஊழலும் ஒன்று சேர்ந்த ஒரு வெளிப்பாடு தான் இந்த வழக்கு அப்படிங்கிறது. நீங்கள் ஊழல் சக்கரவர்த்தியாக இருந்திருக்கீங்கன்னு சொன்னார் குன்ஹா. ஊழல் சக்கரவர்த்தின்னு ஒரு முதலமைச்சரை ஸ்ட்ரெயிட்டாக குற்றம் சாட்டு சொன்னது வந்து குன்ஹா. அப்போது இந்த மாதிரி எமர்ஜென்சி கண்டனங்கள் நிறைய தெரிவிச்சிருக்குது. திமுக கவர்மெண்ட் மேலேயும் வந்துட்டு நீதிமன்றங்களில் கண்டனம் தெரிவிச்சிருந்துருக்குது. நிறைய பேர் அது போன்றெல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் ரொம்ப மைனூட்டாக வந்துட்டு விஜய் வந்துட்டு தாக்கி பேசுகிற மாதிரி என்னமோ விஜய்க்கு எதிராக ஒரு அறிக்கை கொடுக்குற மாதிரி பேச்சு அமைஞ்சது அப்படிங்கிறது. ஆமாம், செத்து கிடக்குறாங்க, நீ பாட்டுன்னு விட்டு போகிற. நேற்று என்ன பொய் சொல்கிற கோர்ட்டில்? அரசாங்கம் அனுமதி கொடுக்கல பார்க்குறது. அரசாங்கம் தான் என்னை அமுச்சு வச்சது. அதான் சொல்கிறேன், அரசாங்கம் விஜய் லெஃப்ட் on the request of the police அப்படின்னு சொல்கிறது யாரு? இவர். ஏன் அன்னைக்கு பேசினிய வீடியோவில் அன்னைக்கு சொல்ல வேண்டியது தானே? அதை நீதிமன்றத்தில் தான் பேசணுங்கிறதுக்காக விஜய் வெயிட் பண்ணி பேசியிருக்காரு சார். ஏன்னா அதற்கு முன்னாடி வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. 16 நாளைக்கு அப்புறம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வெளியில் வருங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நேற்று இதில் தான் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களே, ஆசிடை கொண்டு வந்துட்டீங்க, ஆசிட் சதி திட்டத்தை கொண்டு வந்துட்டீங்க. ஒரு போலீஸ் கூட சாகலை, 600 போலீஸ் இருந்தான்னாங்க, ஒரு போலீஸ் கூட சாகலைன்னு சொல்கிறீங்க. ரைட்டா? இவ்வளோ போலீஸ் சொன்னதுனால தான் விஜய் அந்த சீனை விட்டு போனாருன்னு சொல்கிறீங்க. சார் அவன் போனதும் தெரியாது வந்ததும் தெரியாது சார். ஏவியேஷன் பர்மிஷன், அதான் எங்கள் அண்ணன் நக்கீரன் கோபால் அண்ணன் கேட்டிருந்தார். அவ்வளோ சீக்கிரம் வரான், அவனுக்கு எப்படி ஃப்ளைட்டுக்கு இண்டிவிஜுவல் ஏர்க்ராஃப்ட்டு அது எப்படி டேக் ஆஃப் ஆக சென்ட்ரல் ஏவியேஷன் பர்மிஷன் கொடுத்ததுன்னு கேட்டார் அவர். அது கரெக்டான கேள்வி. எப்படி அவ்வளோ சீக்கிரம் சென்ட்ரல் ஒரு மாஸ் லீடர் வந்து இன்னைக்கு விஜய்க்கு வந்துட்டு ஒய் பாதுகாப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க. அடுத்து Z+ லெவலுக்கு அவர் போயிட்டு இருக்கிறாரு. மக்கள் கூட்டம் போராடமெல்லாம் விஜய்க்கு வந்துட்டு இருக்கு. விஜய்க்கு எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுல வந்து ஒரு பாதுகாப்பு அதிகரிப்போ இல்லை ஒரு விஷயமோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதில் வந்து பார்க்குறதுல ஒன்று. சார் மக்கள் கூட்டம் அதிகரிக்குதுன்னு சொல்கிறீங்க, போராட்டம்லாம் கூடுதல சார். அதான் சார், நீங்கள் வந்து சம்பளம் வாங்கிட்டு கரெக்டாக 6 மணிக்கு மேலே தான் வருவான்னு ஏன் சார் கூப்பிட்டு வந்தீங்க? இப்போ ஒருத்தர் பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் வந்து நேற்று கேஸ் போட்டிருக்காரு. அவங்க பையன் வந்து இறந்துட்டாரு. இறந்தது வந்து அப்பனுக்கும் பையனுக்கும் தொடர்பே இல்லை 8 வருஷமானு அவங்க அம்மா சொல்லுது. அவங்க அம்மா என்ன சொல்லுது, தாவேகாவினர் வந்து எங்கள் ஊரில் வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போனாங்க வேன் வச்சு, என் பையனையும் சேர்த்து கூட்டிகிட்டு போனாங்கன்னு. அவருக்கு மக்கள் அவ்வளோ திரள்ற விஜய்க்கு ஏன் இவனுங்க வேன் வச்சு கூப்பிட்டு வராங்க? ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மக்கள் தானாக வந்த கூட்டம்னு சொல்லி நிறைய இருக்குது. கட்சி மூலியமாக கூப்பிட்டு வரவங்களும் நிறையா இருக்குது. ஆனால் காசு கொடுத்துலாம் எங்கேயும் கூப்பிட்டு வரல. விஜயுடைய கூட்டங்களுக்கு எங்கேயுமே காசு கொடுத்து வரவே இல்லையே. இப்போ திமுக அதிமுக கூடுற கூட்டத்திலேயாச்சும் வந்துட்டு 500 ரூபாயும் குவார்டர் பாட்டிலும் பிரியாணியும் கொடுத்து கூப்பிட்டு வரப்படுறது எல்லாருமே ஊடகங்களையும் நம்ம பார்த்துருக்கோம், தெரிஞ்ச ஒரு விஷயம்தான்.
விஜய்க்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படவே இல்லையே சார். விஜய் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணானா 40,000 பேர் 50,000 பேர் சாலிடா வந்து அதான் சார், 40,000 50,000லாம் இல்லை, 20,000 ஆவரேஜ், 20-25,000 ஆவரேஜ். அதுவும் சொல்றாங்க. கேளுங்க, நான் சொல்கிறேன், நிர்மல்குமார் போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உட்காந்து எந்தெந்த மன்றத்துலேருந்து யார் யார் வருவீங்க, எவ்வளோ வேன் வைப்பீங்க, எவ்வளோ வேன் எப்படி வரும், இதெல்லாம் வந்தும் ஆர்கனைஸ் பண்ணுறது தான் நிர்மல்குமாரோட வேலையே. அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிடுவார். போய் உட்காந்து அவர் ஆர்கனைஸ் பண்ணுறது தான் க்ரௌடு. ரெண்டாவது, க்ரௌடை வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே போட்டு அணை கட்டி தடுத்துருவீங்க. கை மனித சங்கிலி மாதிரி போட்டு அணை கட்டி தடுத்துருவீங்க. நீங்கள் அதுதான் கவர்மெண்ட் நேற்று வச்சது இல்லை சார். இவங்க இவ்வளோ பேரை கூட்டுறாங்க, இவங்க இவ்வளோ பேரை கூட்டுறாங்க. கூட்டப்பட்டவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது இல்லை. ஒரு பொம்பளை சொல்லிச்சுல, எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் ரொம்ப முக்கியம், விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் புருஷனை விட விஜய் பிடிக்கும்னு. அந்த பொம்பளை மயக்கம் போட்டு உயிர்ந்த சீனை வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. கேளுங்க, ரைட்டு, அதெல்லாம் இருக்கலாம். அது மாதிரி கூப்பிடுற கூட்டத்துக்கு தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? தண்ணி கொடுக்கணும் இல்லை சார். இப்போது ஊடகங்கள் நம்மளும் அதுக்கு பொறுப்பு. எப்படின்னா, இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார்னு நம்ம எவ்வளோ நேரமாக போட்டுட்டு இருந்தோம் அந்த ஸ்லைடை. 4 மணி நேரமாக அந்த ஸ்லைடை போட்டோம். எல்லா சேனலும் உங்கள் விஜய் உயிர் என வருவார் ஸ்டுடியோலேருந்து பாட்டு போட்டோம் சார். அது வரைக்கும் மக்கள் காத்திருக்காங்களா சார்? அவ்வளோ நேரம் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார்னு டிவியில் பார்த்துட்டு வந்த எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. அண்ணாவிற்கு பின்னால், எம்ஜிஆருக்கு பின்னால் இப்படி ஒரு கூட்டத்தை பார்க்கலன்னு சொல்லி ஒரு சேனல் சார். சன்னி லியோனுக்கு ப்ளூ ஃபிலிம் நடிகை சார். சன்னி லியோனுக்கு வர கூட்டத்தை நீங்க விஜயோட கூட்டத்தை எப்படி சார் நீங்க கம்பேர் பண்ணுங்க? கேளுங்க, நான் பார்த்து கூட்டம் சார். சன்னி லியோனை பார்க்க வந்த கூட்டம் பெருசு சார். இது தொண்டர்கள் சார். இவங்க கேளுங்க, இவங்க வந்தவங்க எல்லாருமே விஜய் கட்சி கிடையாது, விஜயோட வாக்காளர்கள் சார். விஜயோட வாக்காளர்களும் கிடையாது. அவள ஏடிஎம்கே டிஎம்கே காரங்க கூட இருக்கால சார். ஓட்டு நாளைக்கு விஜய்க்கு போட்டுறான்னா ஏடிஎம்கே டிஎம்கே காரங்க கூட இருக்கா. விஜயை பார்க்க, விஜய்ன்ற ஒரு ஃபிகரு சினிமாவில் பார்த்துருக்கோம், அதை நேரில் பார்க்குறோம், அவ்வளோதான். அவ்வளோதான் விஷயம். எக்ஸிபிஷன். இப்போ குரோக்கடையில் பார்க்க வரவங்கலாம் குரோக்கடைலுக்கு சொந்தக்காரன் ஆகிடுவானா சார்? அப்போ வந்து விஜயை பார்க்க வராங்க, இவ்வளோ க்ரௌட் வந்து நிற்கிறாங்களா? அப்போ நல்லா சரியான பாதுகாப்போ திட்டமிடல அரசாங்கம் பண்ணியிருந்துருக்கணும்ல சார். விஜய்க்கு ஏற்கனவே நாமக்கல்லையோ சரி, அதுக்கு முன்னாடி திருவாரூர், நாகப்பட்டினம்னு விஜய் போன இடங்கள்ல ஃபுல்லாக அவ்வளோ க்ரௌடு வந்துட்டு இருக்குது. அப்போ இங்கேயும் டைம் ஏற க்ரௌடு ஏறுதுன்னா அதற்கு தகுந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்கணுமே. உங்களை கூப்பிட்டு கரூரில் கூப்பிட்டு 500 மீட்டருக்கு முன்னாடி சார் கிட்ட போகாதீங்க சார், அங்கே ஸ்டாம்பீட் ஆகிடும். நீங்கள் அவங்க சொல்கிறாங்களே, போலீஸ்காரன் ஒருத்தவங்க கூட சாகலைன்னு. போலீஸ்காரங்க பட்ட கஷ்டம் இருக்குல்ல, ஆம்புலன்ஸ்லேருந்து ஆட்களை ஏற்றுறதுக்கும் போகிறதுக்கும் வர்றதுக்கும் எல்லாம். விஜய் செந்தில் பாலாஜி சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. 40,000 பேருக்கு 500 போலீஸ், 600 பேர், அவ்வளோதான். 40,000 பேருக்கு 40,000 பேருக்கு 40,000 10,000 பேருக்கு வர்றதுக்கே வந்து அவ்வளோ. நீங்கள் இப்போ விஜய் இப்போ போட்ட கண்டிஷன் மாதிரி சொல்வீங்களா? எல்லா ஸ்பீட் பிரேக்கரையும் எடுத்துடணும், சந்தில் பொந்தில் ஆள் வரக்கூடாது, அவரை சுற்றி ஆள் வரக்கூடாது, கிரீன் காரிடார் வேணும், ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு போடுறதோட அந்த மாதிரி கண்டிஷன். 40,000 பேருக்கு 40,000 போலீஸ்லாம் போட முடியாது சார். ஒரு போலீசிங் அப்படின்ற கான்செப்டே இந்தியா ஃபுல்லாகவே, உலகம் ஃபுல்லாகவே ஒரு 1000 பேருக்கு 1 இல்லை 2000 பேருக்கு 1, இவ்வளோதான் கான்செப்ட்டு. 40,000 பேருக்கு 500 பேர், ஓகேவா? அப்படி ப்ரொப்போஷன் போட்டிங்கன்னா 4,000 பேருக்கு 1 இல்லை 3,000 பேருக்கு 1, அப்படி தான் ப்ரொப்போஷனில் வர முடியும். அப்படி தான் போலீசிங். இதை வந்து நீங்கள் வந்து விஜய்க்காகலாம் மாற்ற முடியாது, இது சட்டம். ஒரு சதி திட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்களா சார்? அதுதான் சார் திமுகவுடைய வச்சு தான் நிறைவேற்றணும்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தாங்கிற மாதிரி விஜய் டைரக்டாக பேசியிருக்காரு, கட்சியில் எல்லாரும் பேசுகிறாங்க சார். கரூரில் வச்சு நிறைவேற்றது இல்லை சார். டேய் செத்துக்கிட்டு இருக்கோம் பாடுறா வெண்ணன்னு செருப்பு தூக்கி அடிக்கிறான் பாரு தாவே காத்தொண்ட. அதுதான் கூட்டத்துக்குள் புகுந்தது திமுகவினுடைய ஆட்கள் சொல்றாங்க. அதுதான் கையை வச்சு சார். நாங்கள்லாம் கூட்டத்தில் போயிருக்கோம் சார். கூட்டங்களில் இருந்து தான் சார் நிறைய ரிப்போர்ட்டிங் நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம். மகாமகம் கூட நான் பார்த்தது தான் சார், ரைட்டுங்களா? கூட்டத்துக்குள்ளேருந்து தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அடி வாங்கியிருக்கோம் போலீஸ்கிட்ட. ஜல்லிக்கட்டில் கடைசியாக அடி என் ஷோல்டர்லாம் பிச்சு எடுத்தது ஓ பன்னீர்செல்வத்தோட போலீஸு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஜல்லிக்கட்டுலாம் 10 லட்சம் பேர் க்ரௌடு, 10 லட்சம் பேர் க்ரௌடு. நீங்கள் லைட் ஹவுஸ்லேருந்து மரீனா வரைக்கும் ரோடு ஃபுல்லாக
க்ரௌடு தான், வேற இல்லை. அங்கங்கே நாடகம், கோஷம், நம்ம ஜூலி கோஷம் போடுறது, அது போடுறது, இது போடுறது, எல்லாமே அங்கே தான் நடந்தது. பல அரசியல் தலைவர்கள் உருவானாங்க, பல இளைஞர்கள் கட்சி அங்கே உருவாச்சு. ஜல்லிக்கட்டு இயக்கத்துக்காக மாபெரும் அதெல்லாம் பார்த்தோம். எல்லாம் காணாமல் போச்சு. அதெல்லாம் அதுக்கப்புறம் காணாமல் போச்சு. நான் அந்த க்ரௌடெல்லாம் பார்த்தோம், அந்த க்ரௌடோட பிஹேவியர்லாம் பார்த்தோம். அதை வந்து பன்னீர்செல்வம் போலீஸ் கூட சொன்னாங்க, பின்னாடி போயிட்டு பெண்களை வந்து ஏதோ பண்ணுறாங்கன்னு. பெண்கள் பேட்டி அளித்தாங்க, ஜல்லிக்கட்டில் நைட்டில் இருக்கும்போது தான் நாங்கள் சேஃப்டியாக இருந்தோம் அப்படின்னு. அந்தளவுக்கு இளைஞர்கள் பக்குவமாக நடந்துக்கிட்டாங்கன்னு. ஸோ அந்த க்ரௌட் எல்லாமே நம்ம பார்த்தோம். அந்த க்ரௌடு எப்படி மேனேஜ் ஆச்சுன்னா, அந்த க்ரௌடுக்கு விஜயும் வந்திருக்காரு, கண்ணாடி போட்டு தொப்பி போட்டு மாஸ்கெல்லாம் போட்டு விஜய் வந்துட்டு போனார் அந்த க்ரௌடுக்கு. ரைட்டுங்களா? விஜய் போக முடியல, ஏன்னா கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மக்கள் வந்து எல்லா இடங்களையும் சூழ ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயால தனியா வெளியில எங்கேயுமே போக இல்லை சார். ஹாஸ்பிட்டலுக்கு ஒருவேளை விஜய் வந்திருந்தா கூட்டத்தை யார் சார் கட்டுப்படுத்துறது? சார் நீங்கள் புஷி ஆனந்த் மாதிரி பேசுறீங்க. இட்டுன்னு போகிறது தான் பெரிய பிரச்சனை எங்களுக்கு. இட்டுன்னு போகிறது தான் ஜாமீன் வர கேட்டுட்டு இருக்காரு. அவரு ஜாமீன் கேட்டிருக்காரு. 84 கிடைக்கும் அவருக்கு ஜாமீன். அவருக்கு 84வது பெட்டிஷனில் தான் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும். திட்டமிட்டு தாக்குறீங்களா சார்? புஷி ஆனந்த் வந்து திட்டமிட்டு புஷி ஆனந்த் மீதும் ஆதவ அர்ஜுனா மீதும் தாவேக்கானுடைய 2ஆம் கட்ட தலைவர் எல்லாரும் மீதும் வந்து திமுக பயங்கரமான வன்மத்தை கைக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க சார். ஆதவ அர்ஜுனா மீது எஃப்ஐஆர் போட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு சார். எனக்கு திமுக மேலே பயங்கர கோபம். ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு ட்வீட் போடுறான், நேபாள் மாதிரி புரட்சி வெடிக்குன்னு போடுறான், ட்வீட் போடுறான். கேளுங்க, எஃப்ஐஆர் போட்டுக்குது. போட்டு அந்த ஆள் வந்து போயஸ் கார்டனில் உட்காந்து இருக்கான். அதுக்கப்புறம் டேராடூனுக்கு போகிறான், டெல்லிக்கு போகிறான். அப்பெல்லாம் திமுக கவர்மெண்ட்டுக்கு தெரியல அரெஸ்ட் பண்ணணும்ட்டு. அப்புறம் நீங்க தான் வந்து பை வாங்குறாங்கன்றீங்க. இப்படி கண்ணுக்கு எதிரில் விட்டுக்கிறாங்க, அவங்கள போய் பை வாங்குறாங்கன்னா ஆதவ அர்ஜுனா விஷயத்துல வந்து ஏன் வந்து விஜயோட புஷி ஆனந்தையோ மற்ற மாவட்ட செயலாளர் மேலேயோ பயங்கர ஒரு அரசாங்கம் வந்துட்டு ஆதவ அர்ஜுனாவை இவ்வளோ ஃப்ரீயா ஏன் விடணும்? விஜயே ஃப்ரீயா விட்டுருக்காங்களே. விஜய் அதுக்கு பொறுப்பாக மாட்டார்ல சார்? அது எப்படி சார்? விஜய் ஒன்றும் ஆர்கனைஸ் பண்ணல சார். அவர் தானே சார் பாட்டில் போடுறாரு சாரவனுக்கு. சார் அவர் விஜய் எப்படி பொறுப்பாக முடியும்? இந்த விஷயம் இப்போ வந்து முதலமைச்சர் நடத்த நீ லேட்டா வந்த கூட்டத்தில் வந்து நடக்கு ஜெயலலிதா நடத்தின எப்படி பொறுப்பாக முடியும்? ஜெயலலிதா தான் பொறுப்பாக முடியும், வேற யாரும் எப்படி சார்? அவங்கள பார்க்க அவங்க எப்படி அவங்க பார்க்க வர எப்படி சார்? எப்படி சார் அது மாதிரி விஜய் மேல போய் எப்படி பாயிண்ட் அவுட் பண்ண முடியும்? சார் எல்லாரும் ஆடலாம் சார், ஆனா ஆட்ட நாயகன் அவனோட ஆட்டம் இருக்குல்ல, ஆட்ட நாயகனை பிடிக்காம எப்படி சார்? எல்லாரும் ஆடுறது இல்ல, ஆட்ட நாயகனை பிடிக்காம எப்படி சார் பிடிக்க முடியும்? விஜய் இதே ஜெயலலிதா இருந்ததா இந்நேரம் விஜய் நல்லா களி தின்னு இருப்பாரு. அவருக்கு ஜெயில்னா என்னன்னு காமிச்சிருக்கும் ஜெயலலிதா. ஏன் திமுக அரசாங்கம் வந்து செய்யல? திமுக அரசாங்கம் யோசிக்குது, எதுக்கு எலெக்ஷன் நேரத்தில் எங்கேயோ போகிற தேன்கூட்டில் எதுக்கு கல்லை விட்டு அரிஞ்சு சப்போஸ் தேனி வந்து கடிச்சிச்சுன்னா துரைமுருகனே சொல்லியிருக்காரு, வந்து தேவைப்பட்டுச்சுன்னா காவல்துறை நினைச்சா விஜய் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு. 5 நிமிஷம் புசி எங்கே இருக்காரு தெரியாதா? ஆந்திராவில் இருக்காரு, சித்தூர் பக்கத்தில் உட்காந்து போலீஸே தேடிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு தெரியல, கட்சிக்காரங்களுக்கு அவங்களுக்கு போலீஸுக்கு ஏன் தெரியாது? போலீஸ் கிட்ட தான் நான் சொல்றேன் எடுத்து. சித்தூர் பக்கத்தில் இருக்காரு. அவர் கப்பலில் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த சிங்கம் 3 படத்தில் வர ஜானி மாதிரி சுற்றி இருந்தார் அவரு. அதுக்கப்புறம் அஸ்ரா கார்கே கிட்டே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போனோன்னே அண்ணன் வந்து கரையேறிட்டாரு. ஏன்னா அஸ்ரா கடல்லையே பிடிச்சி கழுத்தை நெரிச்சிடுவாருன்னு நல்லா தெரியும். கரையேறிட்டு அண்ணன் இப்போ சித்தூர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். முன்ஜாமீன் வேற மறுல வேற ஃபைல் வேற பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கு. 2ஆம் கட்ட தலைவர்கள் எப்படி சார் வந்து தாவேகாவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? அவுட்டு. அந்த கட்சியே கட்சி மாதிரி இல்லையே. ஆனால் மக்கள்கிட்ட பெரிய எதிர்ப்புன்னு இல்லையே சார். அந்த விஷயங்களுக்கு அப்புறம் அந்த ஸ்டாம்பேட்க்கு அப்புறம் வந்துட்டு விஜய்க்கு எதிரான ஒரு கோஷம் இறந்தவங்களுடைய சைட்ல இருந்து சைட்லையும் கிடையாது. விஜய்க்கு ஒரு எழுச்சி வந்து இன்னும் குறையாத அளவுக்கு தானே? அப்படிலாம் இல்லை சார். நாளைக்கு விஜய் வந்தாலும் 1 லட்சம் பேர் திரளுற அளவுக்கு தானே இருக்காங்க சார். திரளுவாங்க சார், அவரை பார்க்கறதுக்கு திரளுவாங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் திரளுவாங்க. ஆமாம் சார். அப்போ விஜய்க்கு ஒரு மாசம் இருக்குன்னு தானே அர்த்தம். சர்க்கஸ்ல பப்புன்னு பார்க்குறவங்கலாம் வந்து விஜய் வந்து சன்னி லியோனோட ஒப்பிடுறது, இந்த சர்க்கஸ் பப்புனோட ஒப்பிடுறது, இதெல்லாம் வந்துட்டு தவறு சார். நீங்க அதெல்லாம் இல்லை சார். அடுத்து ஒரு சிஎம் வந்துட்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு இருக்கக்கூடிய அது எஸ் ஏ சந்திரசேகர் சொல்றவர். நீங்க எஸ் ஏ சந்திரசேகர் நிலையில இருந்து சொல்றீங்க. அடுத்து சார் ஏன் சார் சிஎம் ஓட ஏன் சார் நிறுத்துனீங்க? அடுத்து பிஎம்க்கு கொண்டு போங்க சார்.
பிஎம் கொண்டு சார் மாறிச்சு நாளைக்கு இது வாக்குல மாறுறதுக்கு சார் 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 அவர் கேட்ட செக்யூரிட்டியை கேட்டா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஈக்குவலா கேட்டாரு. நீங்க டொனால்ட் ட்ரம்ப்புக்கே கொண்டு போங்க சார் விஜய, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. டொனால்ட் ட்ரம்ப்புக்கே ஈக்குவலா கொண்டு போங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தட் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். சார் விஜய் எங்க பக்கம் வரமாட்டாரான்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களே பாருங்க, கூட்டத்துல பாருங்க தாவேகாவினுடைய கொடி பறக்குதுன்னு சொல்லியிருக்காரு. சார் இன்னைக்கு நாமக்கல் மாவட்ட செயலாளர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இனிமேல் பட்டு நீங்கள் அந்த கூட்டத்திலலாம் போய் தாவேகா கொடியெல்லாம் ஆட்டாதீங்கன்னு. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கான் ஃப்ரம் விஜய், இந்த மாதிரி எடப்பாடி கூட்டத்திலலாம் போயிட்டு அது மாதிரி கொடி ஆட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் தாவேகா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போய் யாரும் கொடியெல்லாம் ஆட்டக்கூடாதுன்னு. அண்ணன் அதை பார்த்து புலகாங்கின்னு அடைஞ்சார் பாரு எடப்பாடி. அதுதான் செம்ம ஜோக்கு, ஜோக் ஆஃப் த இயர். இதோ ஆரம்பிச்சிருச்சு, ஏதோ வந்துட்டாங்க. என்ன இது? செல்லூராஜ் வர ஸ்டேட்மெண்ட் வர கொடுத்துருக்காரு. எங்க கட்சிக்காரங்க எங்க கட்சி கொடியவே தூக்கி நிப்பாட்ட மாட்டாங்க, தாவேகா கொடியை போய் எங்க ஆட்ட போறாங்கன்னு சொல்லி அவர் அதான் ஒருத்தர் எடப்பாடியோட ஸ்டேட்மெண்ட் ஒன்றா இருக்கு. அதான் ஒருத்தர் சொன்னார், அவன் கண்டிப்பா தாவேகா தொண்டர் கிடையாது, ஏன்னா பக்கத்தில் மரம் இருக்குது, மரத்துக்கு மேலே ஏறி ஆட்டினா தான் அவன் தாவேகா தொண்டரு, இவன் கீழே நின்று ஆட்டுறான் அவன் ஏடிஎம்கே தொண்டர் தான். அவன் மேலே ஏறணும், பக்கத்தில் ஒரு லேம்ப் போஸ்ட் இருந்தது, லேம்ப் போஸ்ட் மேலே ஏறணும், இல்லைன்னா மரத்து மேலே ஏறணும், அப்போ தான் அவன் தாவேகா தொண்டர்னு சொன்னார். நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபைன் டைம் மீடியாவுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நல்ல ஒரு இன்டர்வியூ எடுத்ததுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன்.